ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா FIFO LIFO மெத்தடில் 60th சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கலாம். The following information is provided by Sunrise Industries for the fortnight of April 1998. அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஸ்டாக் ஆன் 1st April 1998. ஸோ 1st April 1998 வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் 100 யூனிட்ஸ் அட் 5 rupees per unit. அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ச்சேசஸ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இஷ்யூஸ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெட்டீரியல் ஸ்டாக் ஆன் 1st April 1998. ஸோ 1st April 1998 இது வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றனால நமக்கு ரெசிப்ட்ஸ் காலம் அண்ட் இஷ்யூ காலமில் வராது, ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பேலன்ஸ் காலமில் வந்துடும். ஸோ 100 யூனிட்ஸ் அட் 5 rupees 500. ஸோ நம்ம பேலன்ஸ் காலமில் ஓப்பனிங் ஸ்டாக்கை என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு பர்ச்சேசஸில் பாருங்கள். 5th April 1998 வந்து 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம குட்ஸை ரிசீவ் பண்ணியிருப்போம், சப்ளையர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இது வந்துட்டு குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேட் காலம்ல டேட் போட்டுட்டு அடுத்தது குட்ஸ் ரிசீவ்ட் நோட் நம்பர். ஓகே, குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்? 300 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணுறதுனால இது வந்துட்டு ரெசிப்ட்ஸ் காலமில் வரும். ஓகேவா? ஸோ 300 யூனிட்ஸ் அட் 7 rupees, 6 rupees. 300 into 6, 1800. ஓகேவா? குவான்டிட்டி காலமில் 300 யூனிட்ஸ், ரேட் காலமில் 6 rupees per unit. பெர் யூனிட்டோட ரேட் எவ்வளவோ அதை போட்டுடணும். அமௌண்ட் காலமில் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ரிசீவ் பண்ணதை நம்ம பேலன்ஸில் என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கா? ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடணும். 5 and 500. 100 யூனிட்ஸ் ஆல்ரெடி ஓப்பனிங்கில் இருக்குது, அதை போட்டுட்டோம். ஸோ 300 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த 300 யூனிட்ஸை இது கூட ஆட் பண்ணணும். 300 6,800. டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போது 400 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 6th April நம்ம வந்துட்டு 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். கரெக்டாக? 6th April 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ வந்துட்டு ஏன் இங்கே ரெக்விசிஷன் நோட் நம்பர் நான் போட்டிருக்கேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணுறோம். யாருக்கு இஷ்யூ பண்ணுறோம்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இஷ்யூ பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்துட்டு அதுக்கு அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால தான் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் போட்டுட்டு இஷ்யூஸை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னா இஷ்யூஸ் காலமில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க? 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இஷ்யூனாலே நம்ம போயிட்டு பேலன்ஸை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸில் நமக்கு எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100 யூனிட்ஸ் இருக்குது, செகண்ட் என்ட்ரியில் 300 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். கரெக்டாக? நம்ம ரெண்டுமே போடணும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் போட்டுட்டு அடுத்தது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் 100 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்குது, செகண்ட் என்ட்ரியில் 300 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 100 யூனிட்ஸில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு டோட்டலாக 250 வேணும். அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100 இருக்குது இல்லையா? ஸோ அந்த 100 ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிடணும். 500. இப்போ இன்னும் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? இன்னும் 150 யூனிட்ஸ் வேணும். 150 யூனிட்ஸை இந்த 300 யூனிட்ஸ் செகண்ட் என்ட்ரி இருக்கு இல்லையா? அதுலேருந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம். 150 into 6, 900. ஓகேவா? பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 100 வந்துட்டு கம்ப்ளீட்டாக இஷ்யூ பண்ணிட்டோம். 300ல் 150 இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 150 யூனிட்ஸ் இருக்கும். 150 at 6, 900. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 8th April குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்? 500 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம். 500 at 7 rupees, 3,500. இப்போ இதை வந்துட்டு நம்ம பேலன்ஸில் போயிட்டு ஆட் பண்ணணும். பேலன்ஸில் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 150 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ 150 at 6, 900. அது கூடவே இப்போ நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? 500 யூனிட்ஸ். ஸோ 500 at 7, 3,500 ஆட் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்க, அடுத்து வந்துட்டு டேட் வந்து 10th April.
10th ஏப்ரலில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இஷ்யூ பண்ண என்ன அர்த்தம்? மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். எவ்வளோ நம்ம இஷ்யூ பண்ணுறோம்? 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இஷ்யூனாலே பேலன்ஸை போய்ட்டு செக் பண்ணணும். பேலன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது? 150 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ அந்த 150 நம்ம மொத்தமாக இஷ்யூ பண்ணிடலாம். 150 at 6 rupees 900. இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்? 400ல் இன்னும் 250 யூனிட்ஸ் வேணும். அந்த 250 யூனிட்ஸை இந்த 500 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா செகண்ட் என்ட்ரியில், அதுலேருந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம். 250 into 7, 250 into 7, 1750. ஓகே, இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 150ல் நம்ம மொத்தமாக இஷ்யூ பண்ணிட்டோம் 150-ஐ. 500ல் 250 இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்கும்? இன்னும் 250 இருக்கும் இல்லையா? 250 at 7, 1750. அது வந்துட்டு நம்ம என்டர் பண்ணிடணும்.